கோவையில் உள்ள கல்லூரியில் மாணவ மாணவிகள் தங்களுடைய முகங்களில் சமாதான புறாக்களின் உருவங்களை வரைந்து உலக அமைதி தினத்தை கொண்டாடினர். உலகம் முழுவதும் எண்ணற்ற போராட்டங்களால் மக்கள் அமைதியை இழந்து வாழ்ந்து வருகின்றனர். மக்களின் அமைதிக்கான சமாதானத்திற்கான தினமாக செப்டம்பர் 21ஆம் தேதியை ஐநா சர்வதேச அமைதி தினமாக கொண்டாடி வருகிறது. அதன் அடிப்படையில் கோவையில் உள்ள கல்லூரியில் மாணவ மாணவிகள் உலக அமைதி தினத்தை கொண்டாடினர். வானில் பறக்கும் புறா போன்ற வடிவில் மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து சமாதானத்திற்கான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இயற்கையை பேணிக் காப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். அத்துடன் உலக அமைதி தினத்தை விளக்கும் வகையில் தங்களது முகங்களில் புறாக்களின் படங்களை வரைந்தும் மாணவிகள் அசத்தினர். இன்னைக்கு உலக சமாதான தினம் கடைபிடிக்கப்படுது. அது எதுக்கு அப்படின்னா போர் மற்றும் வன்முறையை எதிர்ப்பதற்காக தான் கடைபிடிக்கப்படுது. இது 1982 தான் ஐக்கிய நாடுகள்ல இதை தொடங்கினாங்க. ஐக்கிய நாட்டினுடைய சபை தலைவர் ஒவ்வொரு வருஷமும் மணி அடிச்சு இந்த நாளை துவக்கி வைப்பாங்க. நாங்க எங்க கல்லூரி சார்பா சமாதானத்தை காமிக்கிறதுக்காக புறா சின்னத்தை வரைஞ்சு அதை நிறுவியிருக்கோம். இன்டர்நேஷனல் பீஸ் டே அப்படிங்கிறது இந்த வருஷம் 2013 இன்டர்நேஷனல் பீஸ் ஃபார் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்குது. நாங்க எஜுகேஷன் ஃபீல்டு இருக்கிறதுனால இது எங்களையே வாழ்த்துற மாதிரி இருக்குது. எங்களோட அதே சமயம் எங்களோட பொறுப்பு என்னங்கிறதே எங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் கண்டிப்பா இதை என் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லுவேன். அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா வாழ்க்கையில அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கையோட நான் இதை செஞ்சிருக்கேன். போர் மற்றும் வன்முறைகளை எதிர்த்து கொண்டாடப்படும் இந்த அமைதி தினத்திலாவது மக்கள் மனதில் அமைதி நிலவட்டும்.